இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா ஆண்களுக்கு தொப்பு வர்றதுக்கான ரீசன் என்ன. ஸோ இந்த தொப்பு வந்துச்சுன்னா அவங்க என்னெல்லாம் சாப்பிடலாம், என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது, நேச்சுரலாகவே அவங்க தொப்பையை குறைக்கிறதுக்கான டயட் பிளான் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் ப்ரீஃபாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்கள் என்னோட கோச்சிங் மூலமாக ஹெர்பல் லைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலும், இல்லை உங்கள் தொப்பையை குறைக்கிறதுக்கான டயட் பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஆண்களுக்கு தொப்பு வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஒரு நோட் பென் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, அதிகப்படியான கேலரி எடுத்துக்கும் போது, அதாவது தேவைக்கு அதிகமான சாப்பாடு சாப்பிடும் போது நம்ம பாடி இதை ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணி வயிறு பகுதியை தொப்பையா சேமிக்கும். ஸோ இதனால தான் அவங்களுக்கு தொப்பை வர ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டாவது, அவங்களுக்கு வயசு அதிகமாகும் போதும் ஹார்மோன்ல சேஞ்சஸ் ஆகும். அதாவது ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோன் குறையும் போது நம்ம பாடியில ஃபேட் அதிகமாகும். சின்ன வயசுல என்னமோ பாடி பில்டர் மாதிரி தான் இருப்பாங்க, ஆனா உங்களுக்கு வயசு அதிகமாகும் போது மசில்ஸ் எல்லாமே லாஸ் ஆகும். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணி தொப்பையா மாறும். மூணாவது பார்த்தீங்கன்னா, உங்க ஃபேமிலியில அப்பா தாத்தா இந்த மாதிரி யாருக்காவது தொப்பை இருந்துச்சு அப்படின்னா அவங்க குழந்தைங்களுக்குமே தொப்பை வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ ஜெனட்டிக்லயே இந்த ப்ராப்ளம் இருக்கிறதால கொழுப்பு அதிகமாவே சேமிக்கும். ஸோ இதுதான் அவங்களுக்கு தொப்பையா மாறும். நாலாவது பார்த்தீங்கன்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் அளவு ஸ்லோவா வேலை செய்யும் போது சர்க்கரையோட அளவு அதிகமாகி கொழுப்பா மாறும். ஸோ இதனால தான் உங்களுக்கு சீக்கிரமே தொப்பை வரதுக்கு ரீசனா இருக்கு. அஞ்சாவது, எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கிறது. நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம், ஆனா எக்ஸசைஸ் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம பாடியால நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற ஃபேட்டை எரிக்க முடியாது. ஸோ இதனால வயிற்று பகுதியில தேங்கி ஃபேட்டா கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுதான் நமக்கு தொப்பையாவே மாறும். ஆறாவது, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அதிகமாகும் போது கார்டிசால் ஹார்மோனும் அதிகமாகும். ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னா, நமக்கு பசித்தன்மையை அதிகமாக்கும். ஸோ நமக்கு பசித்தன்மை அதிகமாக்குறதால கார்போஹைட்ரேட் இந்த மாதிரி இருக்கிற ஃபுட்டு மேல தான் நமக்கு சாப்பிடுற விருப்பம் அதிகமாகும். ஸோ இந்த உணவு தான் நமக்கு தொப்பையா மாறும். ஏழாவது, போதை பழக்கம். நீங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறீங்க, ஸோ நம்ம பாடியில செரிமானம் ஆகாது இந்த ட்ரிங்க்ஸ் நீங்க சாப்பிடுறதால. ஸோ இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாமே கொழுப்பா மாறும். இந்த கொழுப்பு தான் உங்களுக்கு தொப்பையா மாறும். ஸோ கடைசியா பாத்தீங்கன்னா, நீங்க தூங்காம இருக்கிறது ஹார்மோனோட சமநிலை பாதிக்கும். என்னென்ன ஹார்மோன் அப்படின்னா, லெப்டின், கிரீடின். ஸோ இந்த ஹார்மோன் எஃபெக்ட் ஆகுறதால உங்களுக்கு அதிகமான சாப்பிடுற பழக்கம் வரும். இதனால உங்களுக்கு தொப்பையும் வரும். ஸோ இப்பயாச்சும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு எதனால தொப்பை வருது அப்படின்னு. ஸோ நான் சொன்ன இந்த 8 டிப்ஸையுமே நீங்க கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தொப்பை வராம தடுக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு தொப்பை வராம இருக்கணும் அப்படின்னா ரெகுலர் பேசிஸ்ல கரெக்டான டைமிங்ல கரெக்டான ஃபுட்டு நீங்க சாப்பிடணும். வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், கீரை வகைகள் எடுத்துக்கணும். இந்த மாதிரி நியூட்ரிஷன் வேல்யூ உள்ள ஃபுட்ஸ் நீங்க எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு நீங்க ஹாஃப் அன் ஹவர் இல்லைன்னா 45 மினிட்ஸ் கம்பல்சரி எக்ஸசைஸ் பண்ணணும். அதே போல ஒரு நாளைக்கு 7ல இருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி நீங்க தூங்கணும். அது மட்டும் இல்லாம கார்போஹைட்ரேட், ஜங்க் ஃபுட், ஆயில் ஃபுட் இந்த மாதிரி இருக்கிற உணவுகளையும் நீங்க அவாய்ட் பண்ணணும். ஸோ நான் சொன்ன இது எல்லாத்தையுமே நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்க தொப்பை வராம இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இல்ல மேம் எனக்கு ஆல்ரெடி தொப்பை இருக்கு, ஸோ இந்த தொப்பையை நான் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ இதுக்காகவே நம்ம ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன்ல ஸ்பெசிஃபிக்கா ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் என்னென்ன, அந்த ப்ராடக்ட்டை நீங்க எப்படி கன்சியூம் பண்ணணும், அதை கன்சியூம் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ரிசல்ட்ஸ் கிடைக்குது, ஸோ இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன். நீங்க என்னோட கோச்சிங் மூலமா ஃபேட் லாஸ் பண்ணணும், இன்ச் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலும், இல்லை ஹெர்பல் லைஃப்ல உங்க தொப்பையை குறைக்கிறதுக்காக என்னென்ன ப்ராடக்ட் எடுத்துக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல நான் உங்களை மீட் பண்றேன். பை பை, டேக் கேர்.